அப்போ மக்காவுடைய லீடர்களா, மக்காவுடைய ஊர்வாசிகளா யார் இருந்தாங்க? குறைஷிங்கிற ஒரு ஜாதி இருந்தது. குறைஷிகள்ங்கிற அந்த ஒரு ஜாதி இருந்தது. குறைஷிகள் மட்டும்தான் மக்கால வாழ முடியும். அந்த ஜாதி ஒன்றுபட்டு ஒரே பிரிவா இருந்தாங்களா? அவங்களுக்குள்ள சப் டிவிஷன் இருந்ததா? சப் டிவிஷன் இருந்தது. என்னென்ன டிவிஷன் இருந்தது? பனு அதி, பனு தைமு, பனு உமையா, பனு ஹாஷிமு, ரசூல்லாவுடைய குலம் பனு ஹாஷிம். இது மாதிரி ஜாதிங்கிறது சில ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டம். அதுக்குள்ள குலம் அப்படிங்கிறது சில ஃபேமிலிகள். ஒரு ஃபேமிலியில் 500 பேர் இருப்பான். ஒரு ஃபேமிலி, ஒரு தாத்தா, அந்த அப்பா, அவங்களுடைய மகன், அப்பா பையன், சித்தப்பா பையன். இப்போ நம்ம ஃபேமிலின்னு எடுத்துட்டோம்னா எங்கள் தாத்தா யாராவது ஒருத்தர் இருப்பார், சுபானு இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 குழந்தைங்க. அந்த 13 குழந்தைக்கு ஒரு ஆளுக்கு 4 குழந்தை, ஒரு ஆளுக்கு 3 குழந்தை, ஒரு ஆளுக்கு 5 குழந்தை. அப்போ இவங்களுக்கு அந்த குழந்தை அப்படியே பெரிய பெரிய. இப்போ நம்ம பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம லிஸ்ட் போடுவோம். அம்மா வீட்டு சைடு எத்தனை பேர், அப்பா வீட்டு சைடு எத்தனை பேர். இதுக்கு பேர் என்ன? குலங்கள். இதெல்லாம் இப்போ நம்ம குலம். அது இப்படி தான் குலத்துக்கு செட்டப் வரும். அப்போ மக்கால இருந்த பல்வேறு குலங்கள் இருந்துச்சு. அப்ப அந்த குலங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலத்துக்கு ஒரு தலைவன் இருப்போம். அந்த தலைவன் சொல்றதை அந்த குலம் கட்டுப்பட்டு கேட்டு நிம்மதியாக இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு மேலே அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அப்போ அந்த குலங்களுடைய லீடர்கள் இருக்காங்களா, இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம், இந்த ரோமாபுரி கவர்மெண்ட், பாரசீகம் கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருந்துச்சோ அந்த ப்ரொடெக்ஷன் யார் கொடுத்துட்டு இருந்தாங்க? இந்த குலங்களுடைய தலைவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குலங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குலத்துக்காரனை பார்த்து சொல்லுவாங்க, டே ஆப்போசிட் குளத்து வீட்டுக்குள்ள அந்த ஏரியாவில் போய் நீங்கள் எதுவும் திருடிடக்கூடாது. இவனும் திருட மாட்டான். அப்படி திருடிட்டானா அந்த குளத்துடைய தலைவர் இந்த தலைவர் சொல்லுவோம், உங்களால் எங்கள் ஏரியாவில் திருடிட்டான் அப்படின்னா அவனை பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதனால நிம்மதியாக அந்த ஊரில் மக்காவாசிகள், அந்த குறைசிகள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க.